ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கார். குறிப்பாக அண்ணன் சீமானெல்லாம் வந்து எங்கே போனாலும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார். எப்படி பார்க்குறீங்கண்ணா? அவர் இப்போ தான் வந்தார். நாங்கள் அம்பேத்கர் காலத்து எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கோமணம் கட்டிக்கினேன், அது பண்ணிக்கிது, அதில் துண்டு எடுத்து அக்கில் வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணி போய்க்கிறதா தண்ணி கையில் தான் ஊற்றுவாங்க எங்களை பார்த்தா. இப்போ அம்பேத்கர் வந்து அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் முத்தல் திருமாவளவன் அண்ணன் வந்து ரொம்ப பண்ணிக்கிறேங்க. அதனால் நான் அந்த ரொம்ப பொறுமையாக நிற்கிறேன். நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ சீமான் வந்து அவரோட மேடைகளில் பறை அடித்த பிறகு தான் நீ வந்து இதுவே தொடங்கணுங்கிறார். எப்படி பார்க்குறீங்க? நம்மளை ஒதுக்கி வச்சுருந்தானே, இப்போ நம்ம இல்லாமல் தொடங்க கூட செய்ய மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. ஆமாம், நம்ம அதுக்கு முன்னெல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. எங்களை கொடுமையில் ரொம்ப அனுப்பிட்டாங்க. தாத்தாக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இப்போ கொடுமை பயங்கரமாக அனுப்பினாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாரு. ஆனால் இப்போ அண்ணன் இப்போ எங்கள் அண்ணன் வந்த பிறகு தாங்க இதுமாரி நிம்மதி நாங்கள் நிற்கிறோம். சரி, இப்போ நிற்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ அண்ணன் பேசுகிறங்கிறது யதார்த்தம் தான். ஆனால் மற்ற கட்சி தலைவர்லாம் இப்போ சீமான் அவர் வந்து எங்கே போனாலும் இதை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக எங்கள் அண்ணன் திருமாவளவங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணா? ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நீங்கள் அண்ணன் நாங்கள் ரொம்ப கீழே இருந்தோம், இப்போ மேலே தூக்கி வச்சு பாருங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் கூட அவரோட கொள்கை தலைவராக அம்பேத்கர் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், எப்படி பார்க்குறீங்கண்ணா? விஜய் மாதிரி ஒரு பெரிய இவ்வளவு அதிக மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் வந்து அம்பேத்கர் இல்லாமல் அரசியலே பண்ண முடியல. ஆமாம், அவங்களாலே முடியல. அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார் நம்ம அண்ணனும் வந்துக்கிறாரு. அம்பேத்கர் ஐயாவும் உட்காந்து. சீமான் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சீமான் அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் வந்து குறிப்பாக வந்து அண்ணன் திருமாவளவன் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவரோட மேடைகளில் பறை அடிக்காமல் வந்து இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம் இப்போ. சரி, இருந்தாலும் அவர்கள் மேடையில் அடிக்கிறாங்களே. நாம் தமிழர் கட்சி மேடைகளிலே பறை இசை ஒழிக்குதே இல்லையே? இல்லை, எல்லா மேடைகள்லேயுமே வந்து அடிக்கிறாங்க. அவர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எங்கே இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. சரி, விஜய் பற்றி விஜய் வந்து குறிப்பாக அம்பேத்கரை வச்சு இது பண்ணுறாரு. அவர் எல்லாரையும் வச்சு பார்க்குறாரு. சரி, அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி விஜய் நன்றி சீமான் அண்ணனுக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.